ॐ देवीं वाचमजनयन्त देवाः तां विश्वरूपाः पशवो वदन्ति सा नो मन्द्रेशमूर्जन्दुहाना धेनुर्वागस्मानुपसुष्टुतैतु ॐ वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नद्वा कृतकृत्यास्युस्तन्नमामि गजाननम् वागीश्वरी सहचरी नियमेन लक्ष्मीः भ्रूवल्लरी वशकरी भुवनानि गेहं रूपं त्रिलोकनयनामृतमम्ब तेषां कामाक्षिजेषु तव वीक्षणपारतन्त्री वरीवर्तुस्थेमा त्वयि मम गिरां देवि मनसः नरी नर्तु प्रौढावदनकमले वाक्यलहरी चरीचर्तु प्रज्ञा जननि जडिमानन्दः परजते सरीसर्तु स्वैरं मयि कामाक्षि करुणा मूकोऽपि जटिलदुर्गति शोकोऽपि स्मरति यः क्षणं भवति एको भवति स जन्तुः लोकोत्तरकीर्तिरेव कामाक्षी धुनानं कामाक्षी स्मरणलवमात्रेण जडिम ज्वरप्रौढिं गूढस्थितिनिगमनैकुञ्जकुहरे अलभ्यं सर्वेषां कतिचन लभन्ते सुकृतिनः चिरादन्विष्यन्तः तव चरणसिन्धौषधमिदं राकाचन्द्रसमानकान्तिवदना नाकाधिराजस्तुता मूकानामपि कुर्वती सुरधुनी नीकाशवाग्वैभवं श्रीकाञ्चीनगरी विहाररसिका शोकापहन्त्री सताम् एका पुण्यपरम्परा पशुपतेः आकारिणी राजते श्यामा काचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मना मानने सीमाशून्यकवित्ववर्षजननी या काविकादम्बिनी मारारादिमनोविमोहनविधौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पतां नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्ये सनातनान् धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन माद्रीसुतौ कथयतां न भवन्ति रोगाः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं श्रीहरये नमः श्रीजगन्मात्रे नमः பரம காருண்யரூபிணியான காமாட்சியுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினாலையும் பிரதிதினம் இந்த புராண பிரவச்சனமானது அத்தியுதமாக நடந்துட்டுருக்கு. அதுலேயும் மகேதிஹாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபாரதம் பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு 5வது வேதமாக கொண்டாடப்படக்கூடிய மகாபாரதம் அதில் ஒரு பருவான்னு இருக்குது. அதில் ஒரு பருவாக்கு ஒரு விசேஷ பலன் சொல்லியிருக்கு. அதுலேயும் வனபர்வா அப்படின்னு ஒரு பருவா, அதில் உபபர்வா நலோபாக்கியான பருவான்னு அதுக்குள்ள ஒரு உபபர்வா. அந்த உபபர்வால தான் இந்த நலச்சரித்திரம்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணியமான மங்களமான சரித்திரம் அதில் அடங்கியிருக்கு. இதை பெரிவாருடைய ஒரு ஆஜ்ஞையின் பேரில் நாம் இதை விஸ்தாரமாக இதை சிரவணம் பண்ணிகிட்டு இருக்கோம். வெறும் கதைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது மகாபாரதத்தில் 29 அத்தியாயமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை விஸ்தாரமாக அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பல தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயே இதுக்கு பலஸ்ருதி சொன்னார்கார். கோட்டகஸ்ய நாகஸ்ய தமயந்த்யா நலஸ்ய ச ருதுபர்ணஸ்ய ராஜரிஷேஹ கீர்த்தனம் கலிநாசனம் அப்படின்னார். இந்த நலச்சரித்திரத்தை யார் கேட்குறாளோ அவளுக்கு இந்த கலி தோஷம் சனி தோஷங்கள் இது எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு இதுக்கு பலஸ்ருதி. அதாவது இந்த சனி தோஷத்துலேருந்து சுலபமாக விடுபடுறதுக்கு இதை விட ஒரு உபாயம் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த சனி தோஷமானது இதுலேருந்து விடுபடணும்னா பல சாந்திகள், ஹோமங்கள், ஜபங்கள், பாராயணங்கள் இப்படி பலது விதிச்சிருக்கு. அது எல்லாராலையும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால பரம கருணாமூர்த்தியான நம்மளுடைய ஆச்சாரியால் பாலபரிவா என்ன பண்ணா அப்படின்னா இதை நித்தியம் பிரவச்சனம் பண்ணுறது, எல்லாரும் இதை சிரவணம் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அத்தியுதமான ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தா. இதை சிரவணம் பண்ணுறது மூலமாகவே சனிதோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். சனிதோஷங்கள் அது இருக்கிறதுக்கு சில அறிகுறி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது காலில் அடிபட்டுகிட்டே இருக்கும். ஏதாவது மாற்றி மாற்றி காலில் அடிபட்டு ரத்தம் வருது, இல்லை ஏதோ ஒரு சுளுக்கு ஃப்ராக்சர் ஏதோ ஒன்று மாற்றி 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 காலில் அடிபட்டுகிட்டே இருக்கும். இது சனியோட பாதைன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா காரியங்களும் தடைப்பட்டுகிட்டே இருக்கும். நல்ல விஷயங்களில் ஈடுபடவே முடியாது. மனசை கெடுத்துட்டே இருக்கும். இப்படியெல்லாம் பலவிதமான சிரமங்கள்லாம் ஏற்படும் சனி தோஷத்தினால. இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. எப்பேற்பட்ட தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய சனாதன தர்மத்தில் வேதம், சாஸ்திரம், புராணங்கள் இது எல்லாம் இருக்குது. இது மூலமாக இதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நலச்சரித்திரத்தை விஸ்தாரமாக சிரவணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை விடாமல் சிரவணம் பண்ணினாலே சனி தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி பரம மங்களம் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நேற்றைய தினம் வரை 72 அத்தியாயமானது பூர்த்தியாச்சு. அதாவது தமயந்தியானவள் கேசினி அப்படின்னு ஒரு சேவகா இருக்காங்க. அவளை அமைச்சு இந்த பாகுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவனை பார்த்து சந்தேகப்படுறா. இவன் தான் நல்லனாக இருப்பானோ அப்படின்னு. அதனால் இந்த கேசினியை அமிச்சா. அந்த கேசினியானவள் போய் அவனை பார்த்துட்டு அவனை பார்த்து சில வச்சனங்கள்லாம் சொல்கிறா. அதாவது இந்த பர்ணாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமணன் என்ன ஸ்லோகத்தை சொன்னானோ அதையே சொன்னான். என்ன இந்த மாதிரி அதாவது தமயந்தி சொல்லி அமைச்சிருக்கா. அந்த வச்சனத்தை தான் சொல்கிறா. பாதி வஸ்திரத்தில் என்னை காட்டில் தவிக்க விட்டுட்டு போனையே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறான். அந்த ஸ்லோகத்துக்கு அதான் அர்த்தம். அதை சொன்னோன்னே இவன் பதில் சொல்கிறான். பாகுகன், அதாவது நலன் தான் பாகுகன் அப்படிங்கிற பேரில் இருக்கான். அவன் பதில் சொல்கிறான். ரொம்ப ராஜ்யங்கள், எல்லா செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்தவன். அந்த மாதிரி அதே மாதிரி ஆகாரத்துக்காக தன்னுடைய வஸ்திரத்தையே இழந்தவன். ஒரு பறவை மேலே போட்டு அந்த பறவையானது இந்த வஸ்திரங்கள்லாம் அபகரிச்சுட்டு போய் இவ்வளோ ரொம்ப ஒரு சிரம தசையில் இருக்கிறவன் கைவிட்டான். அவன் மேலே கோவப்படுறது நியாயம் இல்லை அப்படின்னு இதுக்கெல்லாம் பதில் சொன்னான். இதை தெரிவிக்கிறான் தமயந்திட்ட. அப்படிங்கிறது மூலமாக இந்த அத்தியாயம் ஆரம்பமாகிறது. பிருஹதஸ்வவாசா கேசின்யாஸ்தத்வச ஸ்ருத்வா தமயந்தி விஷாம்பதே சங்கபானானலந்தம் வை கேசினீமிதமப்ரவீத் கச்ச கேசினி பூயஸ்த்வம் பரீக்ஷாங் குரு பாஹுகே அப்ருவாடா சமீபஸ்த சரிதான்யஸ்ய லக்ஷய. இந்த கேசினியானவள் தமயந்தி இடத்துல சொல்கிறா, நீ சொன்ன வாக்கியத்தை சொன்னேன், அவன் இதுக்கு இதான் பதில் சொன்னான். எல்லாத்தையும் இழந்தவன் மேலே கோவப்படுறது நியாயம் இல்லைன்னு பதில் சொன்னான். அப்படின்னோடனே தமயந்திக்கு இன்னும் சந்தேகம் ஜாஸ்தியாக எடுத்து இவன் தான் நலனும் அப்படின்னு. அதனால் மறுபடியும் மறுபடியும் அனுப்புகிறா. அவனை போய் பரீட்சை பண்ணேன் அப்படின்னு சிலதெல்லாம் சொல்லி அனுப்புகிறா.
न चास्य प्रतिबन्धेन देहेयोऽग्निरपि केशिनी याचते न जलं देयं सकृच्चात्वरमाणया एतत्सर्वं समीक्ष्य त्वं चरितं मे निवेदय निमित्तं यद्वया दृष्टं बाहुके दैवमानुषं यच्चान्यदपि पश्येथाः तच्चाख्येयं त्वया मम. என்ன சொல்லி அம்சா அப்படின்னா, நீ அவனை போய் மேற்கொண்டு பரீட்சை பண்ணணும். என்ன அப்படின்னா, அதாவது இந்த பாகுகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சமையல் வேலை, இதெல்லாம் உணவு தயார் செய்வது, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த பாகுகனானவன் எவ்வளோ தரம் வற்புறுத்தி கேட்டாலும் அவனுக்கு அக்னியை மூட்டக்கூடிய எந்த ஒரு வஸ்துவும் கொடுக்கக்கூடாது அவனுக்கு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ஜலமும் கொடுக்கக்கூடாது அவனுக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்படி இருந்து அவன் பக்கத்திலே இருந்து அவனுடைய நடவடிக்கையெல்லாம் நீ கண்காணிக்கணும், அதை பார்த்துன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு இவ உத்தரவு போடுறா. இதை கேட்டு அந்த கேசினியானவளும் அந்த பாகுகன் இருக்கிற இடத்துக்கு போகிறா. தஸ்ய பிரக்ஷாலனார்த்தாய கும்பாஸ்தத்ரோபகல்பிதாः தே தேனாவேக்ஷிதாः கும்பாः பூர்ணா ஏவ பவன்ஸ்ததः. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் ஜலமோ இந்த அக்னியை மூட்டக்கூடிய எந்த ஒரு வஸ்துவும் கொடுக்கல. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே இந்த சமையல் தயார் பண்ணுறதுக்காக சில வஸ்துக்கள், அதாவது மாம்சங்கள், யுகாந்திரத்தில் அந்த மாம்சம் சாப்பிட்றது உண்டு. அதனால் அந்த மாம்சங்கள்லாம் அலம்பரத்துக்காக ஜல கும்பம், இந்த குடங்கள்லாம் வைக்கிறானா. அதுக்கப்புறம் ததः பிரக்ஷாலனம் கிருத்வா சமதிஸ்ருத்ய பாஹுகः திருணமுஷ்டிம் சமாதாய சவிதுஸ்தம் சமாததத். அதாவது இவன் பார்த்தோன்னே அங்கே அந்த குடம் முழுக்க ஜலங்கள்லாம் ரொம்ப எடுத்தான். அதே மாதிரி திருணமுஷ்டிம் சமாதாய ஒரு புல் கட்டை எடுத்தானா, எடுத்து சவிதுஸ்தம் சமாததத். சவிதான்னு சொன்னால் சூரிய பகவான், சூரிய பகவானுக்கு நேரம் அந்த புல்லை காமிச்சோன்னா அது பத்திண்டு எரிஞ்சுதான். அதை வச்சு அந்த அடுப்பெல்லாம் மூட்டி சமையல் பண்ண ஆரம்பிச்சானா. இந்த ஆச்சரியங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கா கேசி, நீ கவனிச்சுட்டே இருக்கா. ததத்புததமம் திருஷ்ட்வா விஸ்மிதாஹ விஹாகதா அன்யச்ச தஸ்மின் சுமஹாத் ஆச்சர்யம் லக்ஷிதம் மயா யதக்னிமபி சம்ஸ்பிருஷ்ய நைவாசௌ தஹ்யதே சுபே. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னொரு ஆச்சரியத்தை சொல்கிறா. இவன் அக்னியை தொட்டால் அக்னியானது இவனை ஒன்றுமே பண்ணலையா, அப்படி காரியங்கள்லாம் பண்ணுறானா. இது எல்லாத்தையும் பார்த்தா மேற்கொண்டு பிருஹதசோவாச்ச தமயந்தி துதச்ருத்வா ஸ்லோகஸ்ய சேஷ்டிதம் அமன்யத நலம் பிராப்தம் கர்ம சேஷ்டாபிதூசிதம். சாசங்கபானா பர்த்தாரம் நலம் பாஹுகரூபிணம் கேசினீம் ஸ்லக்ஷ்ணயா வாச ருதந்தி புனரப்ரவீத். இந்த கேசினியானவள் தமயந்திகிட்ட போய் சொல்கிறா இந்த ஆச்சரியங்கள்லாம். எந்த ஒரு அக்னியை ஏற்றுறதுக்கு சாதனமே இல்லாமல் ஒரு புல்லுக்கட்டை எடுத்து சூரிய பகவான்கிட்ட காமிச்சா அது பத்திட்டு எரியறது, அதை வச்சு அடுப்பை மூட்டுறான். அதே மாதிரி ஜலம் கும்பம், இந்த குடங்கள்லாம் வரிசையாக வச்சிருக்கு. இவன் அதை பார்த்தோன்னே ஜலங்கள்லாம் ரொம்ப எடுத்து அப்படின்னு இவனுடைய இந்த ஆச்சரியம் பராக்கிரமங்கள் இதெல்லாம் சொன்னோன்னே இதை கேட்டு தமயந்தியானவள் நலன்தான் அப்படின்னு தீர்மானமாகி அழ ஆரம்பிச்சுட்டா. ருதந்தி புனரப்பிரவீது, ரொம்ப அழுதாலாம். அழுது மேற்கொண்டு சொல்கிறான். புனர்கச்ச பிரமத்தஸ்ய பாஹுகஸ்யோபசம்ஸ்கிருதம் மகானசாச்ரிதம் மாம்சானயஸ்வேஹ பாவினி
सा दृष्ट्वा बाहुके व्यग्रे तन्मांसमपकृष्य च अत्युष्णमेव त्वरिता तत्क्षणात् प्रियकारिणी दमयं चेततः प्रादात् केशिनी कुरुनन्दन साशितानल सिद्धस्य मांसस्य बहुशः पुरा प्राश्यमद्वानलं सूतं प्राक्रोशद्भृशदुःखिता वैक्लव्यं परमं गत्वा प्रक्षाल्य च मुखं ततः मिथुनं प्रेषयामास केशिन्या सह भारत மேற்கொண்டு இந்த கேசினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணிக்கு உத்தரவு போட்டா, நீ மகாநசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமையல் அறை அங்கே போய் இந்த பாகுகன் தயார் செய்த அந்த மாம்சத்தை நீ எடுத்துட்டு வா, அவனுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்கிறா. அதை எடுத்துட்டு வரா. எடுத்துன்னு வந்தோன்னே தமயந்தியானவள் அதை சாப்பிட்டு பார்க்குறா. சாப்பிட்டு பார்த்தோன்னே, அதாவது நலனுக்கு ஒரு கைப்பக்குவம் இருக்கும். ஏன்னா இது தேவதைகளுடைய வரம். அவன் எதை தொடுறானோ அது ரொம்ப ருச்சிகரமாக இருக்கும். ஏற்கனவே இந்த நலன் தொட்டு அவன் சமைச்சு சாப்பிட்ருக்கா. அதனால் இதை சாப்பிட்டோன்னே ரொம்ப ருச்சியாக இருந்தோன்னே இது நலனுடைய பாகம் அப்படின்னு இவ நன்றாக தெரிஞ்சுட்டு இன்னும் ரொம்ப வருத்தப்பட்டா. இது நலனே தான் அப்படின்னு இன்னும் வருத்தப்பட்டு அழுதுண்டே மேற்கொண்டு சொன்னான். இவருடைய குழந்தைகள் இந்திரசேனா அப்படின்னு 2 குழந்தைகள். இந்த குழந்தைய ஐஷிண்டு போவோம் நலனிடத்தில், அதாவது பாகுகனிடத்தில். இந்த குழந்தைகளை அங்கே ஐஷிண்டு போய் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு வா அப்படின்னோடனே இந்த குழந்தைகளை ஐஷிண்டு போகிறா கேசினி. ஐஷிண்டு போய் இந்த பாகுகனிடத்தில் இவனை இந்த குழந்தைகளை அங்கே நிறுத்துறா. இந்திரசேனாம் சஹப்ராத்ரா சமபிஜ்ஞாய பாகுகஹ அபித்ருத்ய ததா ராஜா பரிஷ்வஜ்யாங்கமானயத் பாகுகஸ்து சமாசாத்ய சுதௌ சுரசுதோபமௌ ப்ருஷம் துக்கபரீதாத்ம சுஸ்வரம் பிரருரோதஹ. இந்த பாகுகனானவன் இந்த குழந்தைகளை பார்த்தான். சுரசுதோபமோ அப்படின்னா தேவர்களுடைய குழந்தைகள் மாதிரி அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ தேஜஸாக ரொம்ப அழகாக இருக்கானா. அந்த குழந்தைய பார்த்தோன்னே ரொம்ப இவனுக்கு வருத்தம் தாங்கலை. சுஸ்வரம் பிரருரோதக அப்படின்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டானா இந்த பாகுகன். தன்னுடைய குழந்தைகள் இவர்கள் இவனை பார்த்தோன்னே வருத்தம் தாங்காமல் ரொம்ப அழுது அந்த குழந்தைகளை கட்டி அணைச்சுட்டான். ரொம்ப அழுதா. மேற்கொண்டு நைஷதோ தர்ஷஜித்வாது விகாரமசகிருத்ததா உத்ஸ்ருத்ய சஹசா புத்ரௌ கேசினீமிதமப்ரவீத் இதஞ்ச சதுருஷம் பத்ரே மிதுனம் மம புத்ரயோः அதோ திருஷ்ட்வைவ சஹசா பாஷ்பமுத்ஸ்ருஷ்டவானஹம். இவன் ரொம்ப அழுதா. அப்போ கேசினி கேட்டாலாம், எதற்காக இந்த குழந்தைகளை பார்த்து இப்படி அழறேலே அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு பாகுகன் பதில் சொன்னான், இதே மாதிரி ரொம்ப அழகான குழந்தைகள் எனக்கும் இருந்தால் என்னுடைய குழந்தைகளோ அப்படின்னு எனக்கு என்னுடைய குழந்தைகள் ஞாபகம் அழுதேன் அப்படின்னு சொல்கிறான். மேற்கொண்டு பகுஷா சம்பதந்தீன் த்வாம் ஜனஷங்கே ததோஷதः வயஞ்ச தேசாதிதயः கச்ச பத்ரே யதா சுகம். ஏ மங்களமானவளே அப்படின்னு கூப்பிட்டான் பாகுகன். நீ அடிக்கடி இங்கே வந்து போகிற, இப்படி பண்ணினா இங்கே உள்ள ஜனங்கள்லாம் தப்பாக நினைப்பார்கள். நாங்கள் தேசாதிதயா தேசாந்தரத்துலேருந்து வந்த ஒரு விருந்தாளிகள். நீ இங்கே அடிக்கடி போகிறது சரியில்லை. ஜனங்கள்லாம் ஏதாவது தவறாக நினைக்கிறதுக்கு இது பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போயிடும். அதனால் யதா சுகம், நீ சுகமாக உன்னுடைய ஸ்தானத்துக்கு உன்னுடைய இடத்துல போய் நீ சுகமாக இரு அப்படின்னு சொன்னா. அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாச்சு. இது ஸ்ரீமன் மகாபாரதே அரண்ய பர்வணி நலோபாக்கியான பர்வணி 37தமோऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம்
ततो जयमुदीरयेत् जय जय जगदम्ब शिवे जय जय कामाक्षि जय जयाद्रिसुते जय जय महेशदयिते जय जय चिद्गगनकौमुदीधारे श्रीजगदम्बार्पणमस्तु।